நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் திறன் குறைவாக இருப்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை கவனம் செலுத்தியுள்ளது. 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித பாடங்களில் கடந்த பிப்ரவரி 4 முதல் 6 வரை மாநில அடைவுத் திறன் தேர்வு நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் நரேஷ் ஆகியோர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர். இதில் பெற்றோர், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எளிதில் புரியும் வண்ணம் மாணவர்களின் மதிப்பீட்டு தரவரிசையை தலைமை ஆசிரியரின் அறையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களிடம் படிக்கும் மாணவர்களின் தரநிலையை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மாணவர்களின் தரநிலை குறைவாக உள்ள பள்ளிகளில் முன்னேற்றம் அடைய தேவையான நடவடிக்கைகளை செயல் திட்டமாக எடுத்து தொடர்ந்து கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்பாடுகள் நடத்தப்பட வேண்டும். பின்னடைவு உடைய மாணவர்களை அடையாளம் கண்டறிந்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் தலைமை ஆசிரியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பெற்றோர் கூட்டங்கள் மற்றும் ஆசிரியர் கூட்டங்கள் சம்பிரதாய நிகழ்வாக இல்லாமல் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு திட்டமிட்ட நடவடிக்கைகளாக அமைய வேண்டும். மேலும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் வாரத்தில் 4 நாட்கள் நேரடியாக பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், முன்னேற்றம் காணாத பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களிடமும் தலைமை ஆசிரியர்களிடமும் உரிய விளக்கம் பெற வேண்டும் எனவும் கல்வித்துறை அறிவித்துள்ளது.